தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்க்கான ஹால் டிக்கெட் செப்டம்பர் 5 வெளியிட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாம விட்டுட்டீங்க. அதனால உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகல. ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ணியுமே உங்களுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க NCMFP அப்படிங்கிற நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா சிலபஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இந்த பேஜுக்கான லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிபிகேஷன் இன் இங்கிலீஷ், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிபிகேஷன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக துறை தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. உங்களுக்கு வயது வரம்புல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்வு செயல்முறை அதுல பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தேர்வு பாத்தீங்கன்னா நீங்க கணினி அடிப்படையில தான் தேர்வு எழுதுவீங்க அப்படிங்கிறதையும், ஸோ அதுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த சிலபஸ் இங்கிலீஷ்லயும் நீங்க பாத்துக்கலாம், தமிழ்லயும் நீங்க பிடிஎஃப்ல ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரல் அவேர்னஸ், அல்ஜிப்ரா, நம்பர்ஸ், ஜியோமெட்ரி, ஸ்டாட்டிக் அண்ட் டேட்டா இன்டர்ப்ஷன்ஸ் அட் லெவல் 10th grade, வெர்பல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ங்கிறத தெளிவா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்துக்கோங்க.